तिरुमलवासा श्री वेंकटेशा हरि हरि गोविंदा तिरुमलवासा श्री वेंकटेशा हरि हरि பகையினை பக்க வேரோடு முற்றிலும் அழிக்கும் பண்புடையவனாய், அடியாரோடு களத்தலையை இயல்பாக கொண்டவனாய், பிரமன் முதலியோர் துன்பப்பட்டான்று அத்துன்பத்தை போக்கி அவர்கள் இன்னல் தீர்ப்பவனாயிருக்கும் பெருமான், இமையோர் எனவும் தன்னிடம் விருப்பமுள்ள தொண்டர் எனவும் அந்தணர் எனவும் எவ்வித வேறுற்றுமையும் இன்றி அனைவரும் வணங்குவதற்கு உரியனாய் திருச்சால கிராமத்திலே வந்து அடுத்து நிற்பவன் ஆனான். அங்கே போய் அவனை பற்றுவோம் என்று நெஞ்சினை ஆற்றுப்படுத்துகின்றார் நம் திருமங்கையாழ்வார். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கனையும் துணையாக சென்றான் வென்றிச் செருக்களத்து மலை கொண்டலை நீர் அணை கட்டி மதில் நீர் இலங்கை வாழறக்கர் தலைவன் தலைபத்து அறுத்து உகந்தான் சால கிராமம் அடை நெஞ்சே. மான்கள், யானைகள், குதிரைகள் திரிகின்ற காட்டை கடந்து சென்று வில், அம்பு இவைகளையே துணையாக கொண்டு அலையடிக்கும் கடலில் மலைகளை போட்டு அணைகட்டி இலங்காதிபதியை அழித்த எம்பெருமான் சால கிராமத்தில் வீற்றிருக்கின்றான். மனமே, நீ அங்கு செல்க என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது. சால கிராமத்தின் பெருமையினை இப்பாசுரத்தில் ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார். இலங்கை வேந்தன் ராவணனின் படைபலத்தை ஒப்பிடும் பொழுது ஸ்ரீராமனின் படைபலம் மிகச் சாதாரணமானதுதான். வானரங்களின் துணையுடன் ஸ்ரீராமபிரான் அவனை யுத்தகலத்தில் சந்தித்தார். வில்லையும் அம்பையும் மட்டும் துணையாக கொண்டு கொடிய மிருகங்கள் வாழும் காட்டிலே எம்பெருமான் திரிந்தார். சமுத்திரம் இலங்கைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தது. எதிரிகள் சமுத்திரத்தை தாண்ட முடியாது என்ற கர்வம் ராவணனுக்கு இருந்தது. அதனை பொய்யாக்கி அணைகட்டி இலங்கையை அடைந்தார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. நடக்க முடியாது என்று நினைத்த காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டியவர் ஸ்ரீராமபிரான். அத்தகைய பெருமை கொண்டவர் சால கிராமத்தில் வீற்றிருக்கின்றார். அவரிடம் சரணடைந்து உங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆழ்வார் இப்பாசுரம் வாயிலாக வழிகாட்டுகின்றார். கடம் சூழ்கரியும் பரிமாவும் ஒளிமா தேரும் காலாலும் உடம் சூழ்ந்தெழுந்த கடி இலங்கை பொடியா வடிவாய் சரம் துறந்தான் இடம் சூழ்ந்தெங்கும் இருவிசும்பில் இமையோர் வணங்க மனம் கமழும் தடம் சூழ்ந்தெங்கும் அழகாய சால கிராமம் அடை நெஞ்சே. மத யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் காலாட்களும் திரண்டு வீரியத்துடன் இருக்கும் காவல் நிறைந்த இலங்கையை அழிய அம்புகள் எய்த ஸ்ரீராமபிரான் திருச்சால கிராமத்தில் வாழ்கின்றான். தேவர்கள் பூலோகம் எங்கும் நிறைந்து நின்று வணங்குகின்றார்கள். மனம் வீசும் பூக்கள் நிரம்பிய பொய்கைகளால் சூழப்பட்ட அங்கே மனமே, நீ செல்வாயாக. இப்பொருளில் இப்பாசுரம் உள்ளது. திருமால் ஸ்ரீராமபிரானாக திரு அவதாரம் எடுத்து வந்ததற்கு மூல காரணம் ராவணன் போன்ற அசுரர்களை அழித்து முடிப்பதற்கே ஆகும். கையேயும் மந்திரையும் பழிகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்ரீராமபிரான் காடு செல்லவில்லை எனில் சீதைக்கு ஆபத்து நேர்ந்திருக்காது. ராவணனின் சம்ஹாரமும் நடைபெற வழியில்லை. கொடியவர்களை அழிப்பதற்காக இதுபோன்ற பழிகளை நல்லவர்கள் கூட ஏற்றாக வேண்டும். ஸ்ரீராமன் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்த கையேயி ராவனை காட்டுக்கு போ என்று சொன்னது தெய்வ சித்தத்தின்படியே நடந்தது. கையேயி இப்படி செய்ததால் தான் பரதனின் உத்தம குணம் உலகுக்கு புரிந்தது. லக்ஷ்மணனின் பிரியா பாசம் வெளிப்பட்டது. சுபத்ரா தேவியின் தாயுள்ளம் வெளிப்பட்டது. அனுமனின் பராக்கிரமம் வெளிப்பட்டது. சீதையின் பொறுமை குணம் உலகுக்கு புரிந்தது. இதையெல்லாம் நினைவுபடுத்தி மனமே, நீ சால கிராமத்திற்கு செல்வாயாக என்று ஆழ்வார் கூறுகின்றார். தன் மனத்துக்கு மட்டும் அவர் இதை கூறவில்லை, மண்ணுலக மனிதர்கள் அனைவருக்கும் சேர்த்தே இதனை சொல்லி இருக்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும்.
உளவு திரையும் குளவரையும் ஊழி முதலாயன் திக்கும் நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான் வென்றி விரலாழி வளவன் வானோர் தம்பெருமான் மறுவாரக்கற் கெஞ்ஞான்றும் சலவன் சலம் சூழ்ந்தழகாய சால கிராமம் அடை நெஞ்சே. அலைகடலும் மலைகளும் காலமுதலாக 8 திசைகளில் உள்ள பொருட்களும் சூரியர் சந்திரர் அவற்றிற்கு எதிரான இருள் ஆகிய அனைத்தையும் தன் வடிவமாக கொண்டவன் திருச்சால கிராமத்திலே இருக்கின்றான். அவன் வெற்றியையும் பெருமையையும் தருகின்ற சுதர்சன சக்கரத்தை வலக்கையில் ஏந்தியுள்ளான். அவன் தேவர்களுக்கு தலைவனாகவும் தன்னை சேராத அசுரர்களிடம் எக்காலத்திலும் சீற்றம் உடையவனாகவும் உள்ளான். மனமே, நீ அங்கு செல்வாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது. சூரிய சந்திரர்களாகவும் பகவான் இருக்கின்றான். இந்த ஒளிகளுக்கு எதிரியாக இருளாகவும் அவனே இருக்கின்றான் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார். இருளில் இருப்பதும் அவனே, அந்த இருளை விரட்டும் ஒளியாக இருப்பதும் அவனே என்பது உட்கருத்து ஆகும். உண்மையல்லாத ஒன்றை உண்மையாக நினைப்பதுதான் இருள். பெரும்பாலான மக்கள் இந்த இருளின் வடிவங்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இருள் நீங்கிய ஞானிகள் அளவில் குறைந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். இருளாக பல கோடி மனிதர்கள், ஒளி தீபங்களாக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். இந்த இருளும் பகவானே, ஒளியும் பகவானே என்று ஆழ்வார் கூறுகின்றார். அறியாமை இருளில் இருப்பவனை ஞானியாக்குவதும் பகவானின் திருவுள்ளமே என்பது உட்கருத்து. அவரவர்களின் நிலைகளுக்கு தகுந்தவாறு பகவானின் அருள் கிடைக்கின்றது. ஆசையின் பிடியில் சிக்கி இருப்பவனிடம் ஆன்மீக உபதேசம் செய்தால் அவன் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆசையை அனுபவித்து அவன் விரக்தி நிலையை அடைவான். அப்பொழுதுதான் அவன் ஞானியாகும் காலம் வருகின்றது. இப்படி ஒவ்வொருவரையும் பக்குவ நிலைக்கு கொண்டு வரும் எம்பெருமான் சால கிராமத்தில் உள்ளான். மனமே, நீ அங்கு செல்வாயாக என்று அனைவருக்கும் சேர்த்து இப்பாசுரத்தை ஆழ்வார் அருளியிருக்கின்றார். ஊரான் குடந்தை உத்தமன் ஒரு கால் 2 கால் சிலை வளைய தேராரக்கர் தேர்வெல்லம் செற்றான் வற்றா வருமுன சூழ்பேரான் பேராயிரம் உடையான் பிறங்கு சிறை வண்டு அறைகின்றதாரான் தாரா வயல் சூழ்ந்த சால கிராமம் அடை நெஞ்சே. திரு ஊரகத்தில் வாழ்பவன், திருக்குடந்தையில் ஆலயம் கொண்டவன். ஒரு சமயம் பகைவர் எதிர்த்த பொழுது வில்லின் 2 முனையையும் வளையுமாறு செய்து அசுரரின் தேர்ப்படையை தூளாக்கியவன் ஸ்ரீராமபிரான். வற்றாத காவிரி நீர்வளத்தால் சூழப்பட்ட திருப்பேர் நகரில் வாசம் செய்பவன். 1000 நாமங்களை கொண்டவன். வண்டுகள் ரீங்காரமிடும் மலர் மாலைகளை அணிந்தவன். தாரா என்னும் நீர்ப்பறவை நிறைந்த நிலங்களால் சூழப்பட்ட சால கிராமத்தை மனமே, நீ அடைவாயாக. இப்பொருளில் இப்பாசுரம் உள்ளது. ஒரு சமயம் பகைவர் எதிர்த்த பொழுது வில்லின் 2 முனைகளையும் வளையுமாறு செய்து அசுரரின் தேர்ப்படையை தூளாக்கியவன் ஸ்ரீராமபிரான் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார். வில்லாற்றலில் மிகவும் வல்லமை வாய்ந்தவர் ஸ்ரீராமன் என்பது உலக பிரசித்தம். 14 லோகங்களும் எதிர்த்து வந்தபொழுதும் தனி ஒருவராகவே முறியடிக்கும் ஆற்றல் படைத்தவர் அவர். அப்படியிருந்தும் கையேயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தனக்குரிய ராஜ்யத்தை துறந்து கானகம் சென்றார். சீதையை பறிகொடுத்து சாதாரண மனிதனைப் போல் துக்கம் அடைந்தார். சீத்தை பரிசுத்தமானவள் என்று நன்கு அறிந்திருந்தும் கூட தீயில் இறங்கி பரிசுத்த தன்மையை உலகம் அறியும்படி செய்ய வைத்தார். திருமாலின் மறு வடிவமாக அவதாரம் எடுத்தும் தன்னை இப்படி வருத்தி கொண்டார். இவ்வுலகில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுப்புவதற்காகவே அவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டார். ஸ்ரீராமபிரானின் திருநாமங்களை சொன்னாலே நம் வாழ்வில் சூழ்ந்துள்ள இருள் விலகி ஓடும். அந்த பகவான் திருச்சால கிராமத்திலே எழுந்தருளியுள்ளார். மனமே, நீ அங்கு செல்வாயாக.
என்று சொல்லி மண்ணுலகில் வாழும் எல்லா மனிதர்களின் மனங்களையும் அங்கு செல்லும்படி வழிகாட்டுகின்றார் நம் ஆழ்வார். அடுத்தார்த்தெழுந்தாள் பிளவாய் விட்டு அலற அவள் மூக்கு அயில் வாளால் விடுத்தான் விலங்கு சுடராழி விண்ணோர் பெருமான் நன்னார் முன் கடுத்தார்த்தெழுந்த பெருமழையை கல்லொன்று ஏந்தி நனிரை காத்து தடுத்தான் தடம் சூழ்ந்த அழகாய சால கிராமம் அடை நெஞ்சே. அட்டகாசம் செய்து எழுந்த சூர்ப்பனகை ஓலமிடும்படி கூறிய வாளால் லக்ஷ்மணனை கொண்டு மூக்கை துணித்தவன். பிரகாசமுள்ள சுதர்சன சக்கரத்தை ஏந்திய மாணவர் தலைவன். பகை கொண்ட இந்திரன் மழையை பொழிய வைக்க கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து காத்தவன். அவன் சிறுச்சால கிராமத்திலே வீற்றிருக்கின்றான். தடாகங்களால் சூழப்பட்ட அத்தலத்தினை மனமே நீ சென்றடைவாயாக. இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது. சூர்ப்பனகை ராம லக்ஷ்மணர் மீது மோகம் கொண்டு அவர்களை அடைய விரும்பினாள். ஆனால் அவர்கள் அதற்கு இசையவில்லை. அழகான சீத்தை அருகில் இருப்பதால் தான் அவர்கள் தன்னை ஏற்க மறுக்கின்றார்கள் என்று நினைத்த சூர்ப்பனகை கோபம் கொண்டு அட்டகாசம் செய்தாள். சீத்தையை தூக்கி கொண்டு ஆகாயத்தில் பறக்க முயன்றாள். அப்பொழுது இளைய பெருமாள் அவளுடைய மூக்கை அறுத்து சீத்தையை விடுவித்தார். ஸ்ரீராமபிரானின் குறிப்புப்படி இந்த செயல் நடந்ததால் பகவானின் செயல் என்றே ஆழ்வார் இதனை குறிக்கின்றார். தனக்கு எடுத்த விழாவை நிறுத்திவிட்டார்கள் என்பதற்காக கடும் மழையை பொழியச் செய்தான் இந்திரன். கோகுலத்தில் இருந்த பசுக்களும் யாதவர்களும் துன்பமடைந்தனர். உடனே கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து ஸ்ரீகிருஷ்ணன் காப்பாற்றினார். இப்படி ஸ்ரீராமபிரானாகவும் ஸ்ரீகிருஷ்ணனாகவும் திரு அவதாரம் செய்து உலக மக்களை பாதுகாக்க இறைவன் வந்தார். அந்த எம்பெருமான் சாலக்கிராமத்தில் வீற்றிருக்கின்றார். வீணான விஷயங்களில் செல்லாமல் மனமே அந்த உத்தமன் வாழும் சாலக்கிராமத்திற்கு செல்க என்று ஆழ்வார் நம் அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார்.